அண்மை செய்தி, சென்சார் போர்டு விதிகளை காற்றில் பறக்க விட்டுள்ளது என பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படம் குறித்தான வழக்கில் நாளை தீர்ப்பு என ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். இந்த வழக்கு தொடர்பாக நாளை தீர்ப்பு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த முழு விவரங்கள். இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரிய அந்த வழக்கினுடைய தீர்ப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. நேற்று அது ஒத்திவைக்கப்பட்டு நாளை விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இன்று சுமார் 3:10 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில தற்போது நாளைக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஆரம்பத்தில் தன்னுடைய அந்த அதிருப்தியை தெரிவித்திருந்தார். குறிப்பாக சட்டப்படி தணிக்கை வாரியம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் சட்டத்தை மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் தேதியே ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் நடைபெற்றது. அப்போது வரை எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலே வாதங்கள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வாதங்களை முன்வைத்து தொடர்ந்து வாரியமும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு நாளை மீண்டும் விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாரியம் தரப்பிலே சில கருத்துக்களை அவர்கள் பேச முற்பட்டார்கள். தொடர்ந்து அந்த நேரத்தில் தான் நீதிபதி குறுக்கிட்டு வழக்கினுடைய விசாரணையை இருக்கின்றார். தொடர்ந்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ராஜேஷ், அதே மாதிரி சென்சார் போர்டு சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் என பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. அது குறித்த உங்களுடைய விவரங்கள். நிச்சயமாக பட தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்தவரையில அவர்கள் சென்சார் போர்டு கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்கள் ஏதாவது சர்ச்சைக்குரிய காட்சி இருக்கிறது நீக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது நியாயமாக இருந்தால் அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் திட்டமிட்டு காலம் தாழ்த்துவது என்பது எங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே உரிய காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். வெளிப்படைத்தன்மையுடன் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. சென்சார் போர்டை பொறுத்தவரையிலே எங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. அது பெரிய படம் சிறிய படம் என்ற எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஒரே நியாயமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றோம். வெளிப்படைத்தன்மையோடு தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மறு ஆய்வு செய்ய இருக்கின்றோம், அதற்கான நேரமும் தேதியும் தெரிவிக்கப்படும் என தயாரிப்பு நிறுவனத்திடம் தகவல் தெரிவித்திருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மறு ஆய்வு கூடாது, மறு ஆய்வு செய்வது உள்ளிட்ட எதுவாக இருந்தாலும் விரைவாக முடித்துவிட்டு எங்களுக்கு உரிய சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து சென்சார் போர்டை பொறுத்தவரையிலே நாங்கள் இன்னும் திருப்தியாகவில்லை, புகார் வந்திருக்கின்றது. எனவே அந்த புகாரினுடைய அடிப்படையிலே மறு ஆய்வு குழுவுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். எனவே மறு ஆய்வு குழு என்ன முடிவை சொல்கிறார்களோ அந்த முடிவினுடைய அடிப்படையில தான் நாங்கள் இதில் சான்றிதழை கொடுக்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை நாளைய தினம் ஒத்திவைக்கப்படுவதாக நீதிபதி அறிவித்திருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அந்த கடைசி ஒரு பாயிண்டாக தங்கள் தரப்பில், அதாவது சென்சார் போர்டு தரப்பிலே இருக்கக்கூடிய அந்த வாதத்தை நீதிபதியிடம் தெரிவிக்கிறார்கள். அதாவது நாங்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் செய்கிறோமே தவிர இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, வெளிப்படைத்தன்மையோடு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மறு ஆய்வு செய்வதற்கான நேரம் தேதி தெரிவிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தயாரிப்பு நிறுவனத்தை அழைத்து பேசி உரிய விவரங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம், நேர்மையுடன் செயல்படுகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து தகவல்களும் தயாரிப்பு நிறுவனத்திடம் பகிர்ந்து கொள்வோம், இதிலே எந்த விதமான ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நீதிபதி இந்த கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது தயாரிப்பு நிறுவனம், ஜனநாயகன் படத்தினுடைய அந்த தயாரிப்பு நிறுவனம் சொல்வது என்னவென்றால், சென்சார் போர்டு திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது, அவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு இல்லை, நேர்மையாக இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து நீங்கள் நேர்மையாக செயல்படவில்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் நாங்கள் ஒளிவு மறைவோடு செயல்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, வெளிப்படைத்தன்மையோடு தான் செயல்படுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள்.
நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம், எப்போது அந்த மறு ஆய்வு செய்ய போகிறோம், தேதி நேரம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் விரைவில் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ராஜேஷ், ஜனநாயகன் திரைப்படம் நாளை மறுநாள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கு உயர்நீதிமன்றம். அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக நாளைய தினம் தீர்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் தீர்ப்பு வழங்கினால் மட்டும்தான் அடுத்த நாள், அதாவது 9ஆம் தேதி படத்தை திரையிட முடியும். நமக்கு தெரியும், விஜயனுடைய திரைப்படங்களுக்கெல்லாம் 1 மணி நேரம் இருந்தாலே போதும், டிக்கெட் விற்று தீர்ந்துவிடும். நாளை தீர்ப்பு வழங்கக்கூடிய பட்சத்திலே திரைப்படத்தை வெளியிடலாம் என்று விஷயங்களை சொல்லிவிட்டால் அவர்கள் உடனடியாக அடுத்த 1 மணி நேரத்தில் டிக்கெட்டுகளை விற்று விடுவார்கள். திட்டமிட்டது போல 9ஆம் தேதி படத்தை வெளியிட்டு விடுவார்கள். தற்போது படத்தை வெளியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் தான் இருக்கின்றது. எனவே அந்த படத்தை வெளியிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தொடர்ந்து இந்த படத்தை வெளியிடுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல், சென்சார் போர்டிலே சர்டிபிகேட் பெற வேண்டும். ஏற்கனவே UA சான்றிதழ் வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருந்தாலும் கூட சான்றிதழை இன்னும் சென்சார் போர்டு கொடுக்க மறுக்கிறது. எனவே அந்த சான்றிதழை பெற்று படத்தை உலகம் முழுவதும் வெளியிடுவதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். பட தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தின்படி பார்க்கும்போது இந்தியா உட்பட 22 நாடுகள், அதாவது மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா உட்பட 22 நாடுகளில் இந்த படத்தை வெளியிடுவதற்கு அவர்கள் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். 22 நாடுகளிலும் 4 மொழிகளிலும் இந்த படத்தை வெளியிடுவதற்கு ஜனவரி 9ஆம் தேதி இந்த படத்தை வெளியிடுவதற்கு படக்குழு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக பொங்கல் பிசினஸ் தான் இந்த படத்தினுடைய மெயினாக பார்க்கப்படுகிறது. 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தொடர்ந்து இந்த படத்திற்கான அந்த உச்சகட்ட வரவேற்பு, உச்சகட்ட விற்பனை என்பது இருக்கும். அந்த 5-6 நாட்கள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடினால்தான் போட்ட பணத்தை அவர்களால் எடுக்க முடியும் என்ற காரணத்தினாலே இந்த பொங்கலுக்கு நெருக்கமாக, பொங்கல் முடிந்த பிறகு இந்த படத்தை வெளியிட்டால் எங்களுக்கு பெரிய அளவிலே லாபம் இருக்காது, பெரிய நஷ்டம் ஏற்படும் என்பது பட தயாரிப்பு குழுவினுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏற்கனவே சென்சார் போர்டு சொன்ன காட்சிகளை, சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கிவிட்டோம். எந்தெந்த வசனங்களை மியூட் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதையும் நாங்கள் செய்துவிட்டோம். எனவே இதனை ஏற்றுக்கொண்டு எங்களது படத்தை ரிலீஸ் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில தான் ஜனநாயகம் படத்துக்கான அந்த தேதி தள்ளி போகக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறு ஆய்வுக்கு அனுப்புவதென 5ஆம் தேதி அன்று முடிவெடுக்கப்பட்டு 6ஆம் தேதி அன்று இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது எனவும் தற்போது சென்சார் போர்டு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாத பிரதிவாதங்கள் இன்னும் நிறைவு பெறவில்லை. அதாவது இந்த வழக்கை ஒத்திவைக்கிறேன் என்று நீதிபதி சொல்லிவிட்ட தருவாயிலும் கடைசி நேர பதிவாக தங்களுடைய தரப்பு பதில்களை சென்சார் போர்டு வாரியம் தற்போது பதிவு செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த படத்தினுடைய காட்சிகளை சென்சார் போர்டினுடைய மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப போகிறோம் என்பதை 5ஆம் தேதியே சொல்லிவிட்டோம். 6ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதியே முடிவு செய்து 6ஆம் தேதி அதனை இணையதளத்தில் நாங்கள் பதிவேற்றம் செய்துவிட்டோம். இல்லாத ஒன்றை தயாரிப்பு நிறுவனம் சொல்கிறது. எங்களுக்கு களங்கம் கற்பிக்க முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று அவர்கள் சொல்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் நேர்மையுடன் தான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. மறு ஆய்வுக்கு அனுப்பக்கூடிய முடிவை அரசு எடுக்க முடியாது எனவும், தணிக்கை வாரிய தலைவர் தான் எடுக்க முடியும் எனவும், அவருக்கு அதற்கு அதிகாரம் இருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தணிக்கை வாரியம் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர்கள் சுட்டி காண்பித்து நீதிபதி முன்னால் வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மீது களங்கம் கற்பிப்பதற்காக இல்லாத ஒன்றை தயாரிப்பு நிறுவனம் சொல்கிறது. என்ன நடைமுறை என்பது அவர்களுக்கும் நன்றாக தெரியும். என்ன நடைமுறை இருக்கிறதோ அதை தான் ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சென்சார் போர்டு தற்போது நீதிபதி முன்னால் தெரிவித்திருக்கிறார்கள். மறு ஆய்வுக்கு அனுப்பக்கூடிய முடிவை அரசு எடுக்க முடியாது எனவும், தணிக்கை வாரியம் தலைவர் தான் எடுக்க முடியும், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, எனவே அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அவர் அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி வெளியாகுமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நீதிபதி இந்த வழக்கினுடைய அந்த விசாரணையில 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுவிட்டார். தொடர்ந்து தீர்ப்பளிக்க வேண்டிய நிலை எட்டியிருக்கின்றார். ஆனால் தொடர்ந்து இன்னும் கால அவகாசம் தேவைப்படக்கூடிய காரணத்தினாலே வழக்கை ஒத்திவைப்பதாக ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்.